இவன் தந்திரன் அப்படின்ற படம் வந்து ஒரே ஒரு மனுஷன் 28-30 நாள் வந்து ஷூட்டிங் அப்படின்ற பேரில் அவரை வருத்தி அவரோட டீமை வருத்தி என்ன இருக்கோ ரிசோர்ஸ் அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ முதல்ல டைரக்டர் கண்ணனுக்கு ஒரே வாட்டி கைத்தட்டில எல்லாரும். பயங்கர ஹார்ட் ஒர்க்கில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் அவர் எடுத்த இது படம். ஏன்னா அவரோட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு நான் பார்த்துருக்கேன். அண்ட் செகண்ட் திங், டைரக்டர் பாண்டிராஜ் சொன்னார் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கண்ணன் அவர்கள் வந்து பசங்க படத்தை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக எனக்கு அவர் மேலே கோவம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இதுக்கு எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வாட்டி கண்ணன் சார் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவருக்கு என் மேலே பயங்கரமாக கோவம் வந்தது. சேட்டை படம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு செம்மையாக பேசினார். பயங்கர கேட்க செந்தமிழ் நாடு எனும் போதியினிலே அப்படின்ற மாதிரி அப்படியே காது டாயிங் வாயிங் அப்படின்றத நான் எதுவுமே கேட்கல. அவர் பாட்டு திட்டுனே இருக்கிறாரு. டேய் அப்படின்னா சார் இங்கே பாருங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். என்னங்க நீங்கள் பாலாஜி என்னங்க நீங்கள் அப்படின்னா ஒரு மாதிரி லைட் மூமெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து தனஞ்சயன் சார் கிட்ட பேசிக்கோங்க, நாளைக்கு 2 பேருமே என் ஷோக்கு வாங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து சுபம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஸோ இது நடந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ண வரும்போது நான் வந்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஐயோ இவர் வேறு நம்மளை திட்டிருக்காரு, கதை நரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோவம் அப்படின்னு பலர்னு ஒன்று விட்டு போயிட போகிறாருன்னு நினச்சா நான் கேட்டேன், சார் நம்ம காம்பினேஷனில் இது 2வது படமா அப்படின்னு. ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஆடியன்ஸாக இருந்தாலும் அவர் கையில் எடுத்துருவார். அதே ஆனால் காற்று வெளியீடு படத்தில் மட்டும்தான் அவரை வந்து மணி சார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த ஃப்ரேமில் பார்த்துன்னே மணிரத்ன சார் படத்தில். ஆனால் நீங்கள் ஏதோ மணிரத்ன சார் படத்தை எப்பாவது விமர்சனம் பண்ணிக்கணும், மோசமாக விமர்சனம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களை அப்படி பழி வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ஆளை பார்த்தோன்னே சரி ஏதாவது பஞ்சஸ் வரும் அப்படின்னு சொன்னால் சோகமாக அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு என்னடா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எதுக்கு இவரை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவர் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர் மேலே எனக்கு பயங்கர அக்கறை உண்டு. நம்ம பண்ணுற படம் எந்த விதத்துலையும் ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அந்த கவனத்தோட கோவம் தான் நான் பாலாஜி கிட்ட ஃபோனில் அந்த மாதிரி ஏன் ரிலீஸ் ஆன முதல் நாளே இப்படி போட்டு கிழின்னு கிழிச்சு அதனால ஏதாவது வசூல் கம்மியாகி ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். அதோட கோவத்தின் வெளிப்பாடு தான் அன்றைக்கி சேட்டையும் போது நடந்தது. சும்மா ஜஸ்ட் அது ஃபன்னாக கூட எடுத்துக்கிட்டோம். தனஞ்சயன் சார் வந்து திருப்தி படுத்தவே முடியாது. நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் வந்து காம்பேரிங்கை போடலான்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 5 பொண்ணு பேர் சொன்னான். சார் சின்மை போட்டுக்கலாமா, சார் அவனுக்கு பிடிச்சிருக்கும் பொழுது சின்மை போட்டுக்கலாமா, இல்லை வந்து ரம்யா போட்டுக்கலாமா, இதெல்லாம் பண்ணும்போது தனஞ்சயன் சார் வந்து ஐயா அதெல்லாம் வேணாங்க நானே பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டார் அவர். இந்த சரவணா ஸ்டோர் ஓனரு, இந்த லலிதா ஜுவல்லரி ஓனரு, இவங்களாம் எப்படி அவங்களா வந்து மாடலிங்லாம் போடாமல் நடிக்கிறாங்களா, எதுக்கு அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு காசு வேஸ்ட் பண்ணுவானே, நம்மளே நடிச்சிடலாம். அந்த குவாலிட்டி தனஞ்சயன் சாருக்கு உண்டு. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் தைரியமாக மனசில் வச்சுங்க, அதை காம்பேரிங் பண்ணுறது தனஞ்சயன் சார் தான். இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த படம் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. அந்த விதத்தில் தனஞ்சயன் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு 20,000-25,000 எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், என்ன பேசுகிறத கேட்கணும், அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன் சார். என் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இல்லை. இது இந்த அனுபவம் எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தது எனக்கு.